அந்த தலைவர் என்ற போஸ்ட்லேருந்து இறங்காமல் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டார். உங்கள் கதையெல்லாம் நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னு. நான் உண்மையிலே சொல்ல வந்தேன். எதுக்குன்னா, ஏதாவது ஒன்று இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாவம், நம்ம இப்போ ஏதாவது படங்கட நடிக்கிறோம் பார்க்கும்போது இல்லை, கொஞ்சம் சிரமத்தில் இருப்பவங்க இருக்காங்க. நம்மளுடைய நிலவரமே எப்படின்னா, 100 ரூபா கொடுத்து ஒரு ஆள் வந்தான் ஹோட்டலுக்கு, ரூம் புக் பண்ணணும்னு சொன்னான். போய் பார்க்கணும் ரூமேன்னு சொன்னான். ரூமை போய் நீ பார்க்கணும்னா 100 ரூபா கட்டிட்டு போ டெபாசிட்னு சொன்னான். 100 ரூபா டெபாசிட் கட்டிட்டு அவன் மேலே போயிட்டான் ரூமை பார்க்க. இந்த ஓனர் என்ன செஞ்சான், 100 ரூபா எடுத்துகிட்டு ஓடி போய் கறிக்கடையில் போய், நேற்று நான் உன்ட்ட கறி வாங்கினோம்ல, அதில் 100 ரூபா பேலன்ஸ் இந்தான்னு கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த கறிக்கடைக்காரன் நேரம் ஓடினான். இந்த தீனி போடுறான் பாருங்கள், அவங்ககிட்ட போயிட்டு நீ கொடுத்த தீவனத்துக்கு 100 ரூபா பேலன்ஸ் இந்தா கிளியர் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவன் வந்துட்டான். அந்த தீனி போடுறவன் நேராக போனால் ஒரு தாசி வீட்டுக்கு போனான். அம்மா உனக்கு நான் 100 ரூபா போன தடவை கொடுக்கல, இந்தா கொடுத்துட்டு போயிட்டான். இந்த தாசி நேரம் இந்த ஹோட்டலுக்கே வந்தா. நேற்று நான் ரூம் போடும்போது இந்த 100 ரூபா கொடுக்கல, இந்தா 100 ரூபான்னு கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ மேலேருந்து ரூம் பார்த்தவன் வந்தான், எனக்கு ரூம் பிடிக்கல கொடு 100 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டான். ஆக அந்த 100 ரூபா ஒரே 100 ரூபா தான் சுற்றுச்சு. அத்தனை பேருடைய கடனையும் தீர்த்துட்டாங்க. ஆனால் நிற்கிறது நோ பேலன்ஸு, நில் பேலன்ஸ். இதுதான் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருடைய நிலைமை. இப்போ சகோதரர் லிங்குசாமி பார்க்கும்போது கூட சொன்னேன், என்ன இவ்வளோ ஒல்லி ஆகிட்டேன்னு. இல்லை நான் வெயிட்டு குறைக்கிறேன். வெயிட்டு நீ குறைக்கிறியா இல்லை படங்கள் குறைக்குதா ஒன்று, என்ன விஷயம்னு கேட்டேன். அப்புறமா பேசலாம்னு சொல்லிடுச்சு லிங்குசாமி. ராதாரவி சார் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எடுக்கிற படங்களை தான் உடம்பு இழைக்கிறது காரணமாச்சுன்னு கேட்டார். அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். 100 வருஷம் வாழ்ந்தது காரணம் இப்படி இருக்கிறது தான் காரணம், இப்படி இருக்கிறது இல்லை. நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் கழுத்து வலிக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு. இப்போது வயிறு இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். யோகா பண்ணுறது முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். எடுக்கிற படங்களான்னு கேட்டார். அவர் என்ன பேசினாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு கிண்டல் கேலி எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த வயசுக்கு நான் அடைஞ்ச இந்த இடத்துக்கு சேர்ந்ததை நான் எனக்கு பெருமையாகவும் வெற்றியாக தான் நினைக்கிறேன். இங்கே வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி விக்ரமன் சார் தான் இன்றைக்கி என்னை கூப்பிட்டாங்க. செல்வமணி சார்கிட்ட சொன்னேன், நீங்கள் கூப்பிட்டா கூட தப்பிச்சு ஓடி இருப்பேன், அவர் கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன்னு சொல்லி. எனக்கு குருநாதர் அவர் சொன்னதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு தெரியும், நான் வேலை பார்த்த காலத்துலேருந்து தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு கதையை நான் எழுதிட்டு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தப்போ, அடுத்த நாள் படம் பண்ணிடலாம் அந்த நிலைமை இருந்தப்போ, சரி விக்ரமன் சார் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா அது மூலமாக நம்மளுக்கு ஒரு கேரியர் கிடைக்கும்னு சொல்லி நான் என்னுடைய படத்தை எழுதி வச்ச கதையை தூக்கி வச்சுட்டு கிளாப் அடித்தேன். அந்த படத்தில் போய் நான் எனக்கு படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஸ்பாட்டுக்கு வருவாங்க. எனக்கு என்னடா இவர்கிட்ட கதையெல்லாம் சொன்னமே, அவங்களாம் வந்திருக்காங்களே, அதை பற்றி கவலையே படக்கூடாது. 2 ஸ்டெப்பு பின்னாடி போகிறேன்னு சொன்னால் அது பாய்கிறதுக்காக நினச்சிக்கணும். நான் இந்த சின்ன வயசுலேயே வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எமோஷனான பல மூமெண்ட் நான் பார்த்துருக்கேன். அதனால் என்னென்னா அதெல்லாம் என்னை இலக்கி வச்சிடாது. அதனால் அவர் போயிட்டார். இருக்கும்போதே இந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த செய்தி அவருக்கு போய் சேர்ந்துன்னு நம்பிக்கை இருக்குது. அவர் சொன்ன போகும்போது என்னவோ சொல்லிட்டு போவாங்க, ராதாரவிக்கு பதில் வேறு சொல்லக்கூடாது. மேடைகளில் எப்பொழுதுமே பதில் சொல்வது என்பது நான் எனக்கு ஒரு மேடையில் சமீப காலத்தில் பதில் சொல்லி நான் மேடையை விட்டு இறங்கிட்டேன். அது பட்டிமன்றமாக, இது பட்டிமன்றம் இல்லை. இது ஏதோ அவர்களுக்கு தெரிஞ்சு அவர் பேசுவார், உங்களுக்கு தெரிஞ்சுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டு போயிட்டு இருக்கணும். விவாதங்கள் விட்டால் மேடை இதான் விவகாரம் ஆயிடும். அதனால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் எந்த காரணத்தில் அவர் எல்லாத்தையும் மாதிரி தான் பேசுவார். இயல்பே அது. நான் பேசினா தப்பு, எப்பவும் பேசுகின்ற இயல்புடைய மனிதன் பேசியிருக்கா, அதெல்லாம் தப்பு கிடையாது.